ஸோ நீங்கள் +2 முடிச்சாச்சு, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் படிக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாளாக நிறைய கல்லூரிகளுக்கு போகிறது வர்றது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எப்போதுமே நம்மளோட வீடியோ ஆனது ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுன்றது தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்களுமே நிறைய விஷயங்கள் சென்னை காலேஜில் தான் கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க. முக்கியமாக இதில் 80 கட் ஆஃப்லேருந்து 150 கட் ஆஃப்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இப்போது சந்தேகமும் பிரச்சனைகளும் அதிகம். ஏன்னா இப்போது அவங்க யாருமே எங்கே போனாலும் நான் ஒரு காலேஜுக்கு போகிறேன் சார், நான் ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், மெஷின் லேர்னிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக போனேன், ஆனால் அவங்க எனக்கு அந்த கோர்ஸ்லாம் எங்கள்கிட்ட கிடையாது, இல்லை சீட்டு இல்லை, இல்லை உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்காது, இல்லை எங்கள்கிட்ட இருக்குது மேனேஜ்மெண்ட் சீட்டு, அதுவும் உங்களுக்கு நிறைய டொனேஷன் கட்டினா தான் ஒரு டேட்டா சயின்ஸோ மெஷின் லேர்னிங்கோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இதை அவங்க தட்டி கழிக்கிறாங்களா? கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுனால சரி பரவாயில்ல, நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஒரு சிவில் இன்ஜினியரிங்கோ படிக்க போகலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம். இந்த ஃபுல் வீடியோவில் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்ஜினியரிங்கில் ஒரு டாப் ட்ரெண்டிங்கான ஒரு டிமாண்டிங்கான படிப்பு அப்படின்னா நீங்கள் டேட்டா சயின்ஸோ மெஷின் லேர்னிங்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ ஐடி டிபார்ட்மெண்ட்டோ இதை தான் படிக்கணும்னு நீங்கள் ஆல்ரெடி விரும்பி இருக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு பேஷனேட் அப்படின்னா எனக்கு கிடைக்காது, தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கோர்ஸை மாற்றுறதை முழுசாக அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு மெக்கானிக்கல், ஒரு மெஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன படிப்பு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய 40 இயர்ஸ் லைஃபு. அந்த படிப்பு தான் நீங்கள் லைஃப்பில் எந்த கெரியர் பார்த்து சூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் போக போகுது அப்படின்றது முக்கியம். அப்போது நீங்கள் இந்த ஒரு 3 ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாயிண்ட் சொல்கிறேன், இந்த 3 பாயிண்டில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு மீட் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இடம் கிடைக்காது, நீ மிஷின் லேர்னிங் படிக்க முடியாது, டேட்டா சயின்ஸ் படிக்க முடியாதுலாம் இல்லை. அன்லெஸ் நீங்கள் ஒரு பிளான் பண்ணலன்னா மட்டும்தான் அந்த மைல் ஸ்டோனை உங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு தான் பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நீங்கள் ஒரு லோ மார்க்கில் இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சோர்ஸபிளாக இருக்கீங்க, என்னால் ஒரு பெரிய தொகை கூட செலவு பண்ணி என்னால் படிக்க முடியும் சார், ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ஆவரேஜ் மார்க் லோ மார்க்கில் வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? ஒரு டாப் டிமாண்டான கோர்ஸை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு டீம் டு பி யூனிவர்சிட்டியோ ஆர் யூனிவர்சிட்டி லெவல்லையோ கண்டிப்பாக நீங்கள் போகலாம். மேபி அகாடமிக்கில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆவரேஜான ஒரு அகாடமிக்கில் கவர் பண்ணாலும் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருந்தாலும் உங்களால் அஃபோர்டபுள் இருந்தால் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் டாப் ட்ரெண்டிங் கோர்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து படிக்க முடியும். எடுத்து ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜ் மார்க் இருக்கிறீங்க, ஆனால் அதே போல் உங்களுக்கு ஃபினான்ஷியலும் சோர்ஸபிளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கிறாங்க. அதில் முதல் பட்டதாரியை பயன்படுத்தியும் கூட உங்களால் ஒரு செலவினங்களை குறைச்சிக்க முடியும். முக்கியமாக எஸ்சி எஸ்டி கேட்டகரி மாணவர்கள் இருக்கிறவங்க ஆவரேஜ் மார்க் இருக்கிறீங்க, ஒருவேளை உங்களால் ஃபினான்ஷியல் கட்டணும்னா நார்மலாக அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் கேட்டகரியில் இருக்கிற கல்லூரிகளை ப்ரிப்பேர் பண்ணி டாப் கோர்சஸ் கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட நிறைய மாணவர்கள் இருக்கலாம், நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, இன்னொன்று மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பீங்க, ஆனால் உங்கள்கிட்ட பணமே இருக்காது. பணம் இருக்கிறதுக்கான எந்த சோர்ஸுகளும் இருக்காது. முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள், ஏற்கனவே அரசு பள்ளியிலேயே தொடர்ந்து படித்து வந்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங். கவர்மெண்ட் கோட்டாலேயே நல்ல மதிப்பெண் இருந்தால் இங்கே நிறைய கல்லூரிகள் இலவசமாகவே கொடுக்குறாங்க, பட் நல்ல கட் ஆஃப் நீடட். கவர்மெண்ட் கோட்டாவில் அட்டானமஸோ நான் அட்டானமஸ் கேட்டகரி காலேஜஸ் கண்டிப்பாக படிக்க முடியும், டாப் ட்ரெண்டிங் கோர்சஸ். அதே மாதிரி நீங்கள் லோயர் மார்க் இருந்தாலும் கூட கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் இங்கே இருக்கிற நிறைய நான் அட்டானமஸ் கேட்டகரி காலேஜஸ் கூட நிறைய சீட்ஸ் வந்து மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் நிறைய இருக்குது. பட் தெரியாமல் போக வேண்டாம். ஃபினான்ஷியல் பொறுத்து உங்களுடைய எவ்வளோ உங்களால் கட்ட முடியும், உங்கள் அப்பாவுடைய செலவு எவ்வளோ, நம்மள்கிட்ட எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதை பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கல்லூரியில் நீங்கள் நினைக்கிற படிப்பை வாங்கிடணும் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அந்த கோர்ஸை எக்காரணத்தை கூட தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த கோர்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுங்கள். அதை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணாலும் தேடி கண்டுபிடிங்க, தப்பே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு டேட்டா சயின்ஸ் படிப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்போ நாட் ஈக்குவல் டு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதனால் நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன மார்க்கு, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அவங்களே உங்களுக்கு நம்ம டீம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு கல்லூரியும் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு உண்டான ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த நம்மளுடைய சென்னை காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.